ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இவரோட ஃபுல் நேம் சார்ல்ஸ் ஜான் ஹியூஃபும் டிக்கன்ஸ். இவர் வந்துட்டு Feb 7, 1812 இங்கிலாண்டில் இருக்கிற போர்ட்ஸ்மவுத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார். ஓகேவா? ஸோ இவரோட வீட்டில் டோட்டலாக 8 சில்ட்ரன், அதில் இவர் செகண்ட் சைல்டு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இவருக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, செகண்ட் சைல்டு அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி தான் இவரோட லைஃபுமே இருந்திருக்கும். இவரோட பேரண்ட்ஸ் வந்து ஜான் டிக்கன்ஸ் அண்ட் எலிசபெத் டிக்கன்ஸ். ஓகேவா? ஸோ இவரோட ஃபேமிலி வந்துட்டு லண்டனில் இருக்கிறாங்க. தென் கென்ட் அப்படின்ற இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ சில இடங்கள் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றத தாண்டி அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்றதுனால அவங்க அப்பப்போ ஒவ்வொரு இடம் மாறி போகிற மாதிரி இருக்குது. தென் 1824 வந்து இவங்களோட ஃபாதர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எதுக்காக அப்படின்னா, ரொம்ப கடன் ஓவராக அவங்க ஃபேமிலியில் கடன் பிரச்சனையினால அவங்க அப்பாவை வந்து பர்டிகுலராக ரொம்ப கடன் வாங்கிட்டு அதை திரும்ப கட்டாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு ப்ரிசன் இருக்குது. அந்த ப்ரிசனுக்கு இவரோட அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு எல்டஸ்ட் சைல்டாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள இவரை பார்த்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாரு. பட் ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு ஃபேமிலியோட சுச்சுவேஷனால். ஸ்கூலை அவர் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஒர்க் போகிறாரு. அந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னா, வாட்ரன் பிளாக்கிங் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நியர்லி ஒரு 10 hours ஈச் அண்ட் எவ்ரி டே 10 hours அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஷூ பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு லேபிள் பேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க் இவருக்கு. ஸோ ரொம்ப டஃப்பான ஒர்க்காக இல்லைனாலும் அந்த வயசில் அவருக்கு அது டஃப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு நியர்லி ஒரு 12 தான் அவருக்கு ஏஜ். அவருக்கு அது டஃப்பாக இருக்குது. ஏன்னா 12 வயசில் ஒரு பையனால் இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும், 10 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோன்னா அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த 12 வயசில் அந்த ஒர்க் பண்ணுறது. வீக்லி அவருக்கு 6 shillings கிடைக்குது. ஓகேவா? அதை வந்து வீட்டில் கொடுத்துட்டு ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இமோஷ்னலி நிறையா ஸ்கார்ஸ் அவரோட மனசுலையாக இருக்கட்டும் உடம்புலையாக இருக்கட்டும் நிறையா ஸ்கார்ஸ் அவருக்கு இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவரோட ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். மோஸ்ட்லி இவரோட ஒர்க்ஸில் நிறைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் அண்ட் அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் மீட் பண்ண கேரக்டர்ஸ், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவருக்கு சைல்ட்ஹுட்டில் இருந்தே நிறையா ரீட் பண்ணுற ஹேபிட் உண்டு. ரீட் பண்ணுறதுனா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி அவர் ரீட் பண்ணதுலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக் அப்படின்னா அரேபியன் நைட்ஸ். இந்த ஒர்க் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி ரீட் பண்ணுவார். தென் ராபின்சன் க்ரூசோ, அந்த ஒர்க்குமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அவங்க அம்மா கிட்ட ஒரு 450 pounds ஏர்னிங்ஸ் இருக்குது. ஓகேவா? அது வந்து இவங்க ஃபேமிலிக்கு தான். இப்போ அவங்க அப்பா வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்க ரிலீஸ் ஆகும்போது இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, நம்ம இனிமேல் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா படித்து வேறு மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ட்ரீம் இவர் வச்சுருக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அவர் அகெயின் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவர் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா ரிலீஸ் ஆனாலுமே அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அகெயின் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு வேர்ஸ்டான கண்டிஷனுக்கு தள்ளப்படுது. ஸோ அப்போ வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அகெயின் ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் ஆகிறாரு, ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு லா கிளர்க்காக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது இவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோர்ட் ரூம் ஆர் பார்லிமெண்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சியும் அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ இதுலேயும் அவருக்கு ரொம்ப கம்மியான ஏர்னிங்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் கொண்டு அவரோட ஃபேமிலியை அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தென் ஒரு பக்கம் அவருக்கு ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்த நிறையா தேட்டர் ட்ராமாஸ் எல்லாத்தையுமே அவர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதில் இருக்கிறவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு தான் அவர் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதில் எழுதுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஒரு ஷார்ட் ஸ்கெச்சஸ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதில் வந்து இவரோட ரியல் நேம் மென்ஷன் பண்ணல. பாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூடோ நேமில் தான் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் அது எல்லாத்தையும், அந்த ஸ்கெச்சஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெச்சஸ் பை பாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனாக 1836 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் சக்ஸஸ்ஃபுல் ரைட்டிங்னா என்ன அப்படின்னா த பிக்விக் பேப்பர். ஓகேவா? இது வந்து 1836 to 37 அதில் வந்து இவர் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து அந்த பீரியடில் ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினல் அண்ட் தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ நல்லா எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட ஒரு பர்சனாக அவரோட யங் ஏஜ்லேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டராக இருந்தார்.
தென் இவரோட கெரியர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அஸ் அ ரைட்டராக இவர் ரொம்ப நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் கெயின் பண்ணிட்டு இருந்தாரு. தென் இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. கேத்ரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. தாமஸ் ஹாக்ராத்தோட பொண்ணு. 1836 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. தென் இவங்க 2 பேருக்கும் 10 சில்ட்ரன்ஸ். ஓகேவா? 1837 to 52 இந்த இயர்க்குள்ளே உங்களுக்கு நியர்லி ஒரு 10 சில்ட்ரன் பிறக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு கேத்ரின் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு. மேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டர் உண்டு. ஸோ அந்த சிஸ்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகிறது வந்து கேத்ரினாக இருக்கட்டும், சார்ல்ஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ சார்ல்ஸுக்குமே அது பர்சனலி ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்போது அந்த இம்பேக்ட்னால அவரோட ஒர்க்லேயும் அந்த கேரக்டரை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ எந்தெந்த கேரக்டர் எதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? தென் சார்ல்ஸ் டிக்கன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரதர் உண்டு. ஃப்ரெட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரதர் உண்டு. அந்த பிரதருமே இவங்க ஃபேமிலியோட தான் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. ஓகேவா? தென் டிக்கன்ஸாக இருக்கட்டும், கேத்ரினாக இருக்கட்டும் 1858 வந்து செப்பரேட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேருமே செப்பரேட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட லைஃப் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி மேனோட லைஃப் மாதிரி இல்லை. ஸோ இவர் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து எலன் டர்னர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடியோட ஒரு ரொமான்டிக் அண்ட் இமோஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது ரூமராக இருந்தாலும் ஆஃப்டர் வேர்ட்ஸ் அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. அவரோட ஒய்ஃப் கேத்ரின் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஐடியாவே இல்லை. ஸோ மேரேஜ் பண்ணிக்கல. பட் அவர் இறந்து போகிற வரைக்கும் இந்த எலன் அப்படின்ற அந்த கேரக்டரோட அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இவரோட இயர்லி ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆலிவர் ட்விஸ்ட் இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கான பெரிய ட்ரிகர் பாயிண்ட் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த ஷூ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணார் இல்லையா, அதுதான் இவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா அஸ் அ சைல்ட் லேபராக அவர் எந்த அளவுக்கு சஃபர் பண்ணார். ஒரு குழந்தை வந்துட்டு ஒர்க் பண்ண போகுது, அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சஃபர் ஆகும், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எவ்வளோ சஃபர் ஆகும் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப சோல்ஃபுல்லாக அந்த ஒர்க்கில் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். 1838 வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஒர்க்குமே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கும்போதும் அந்த இயர் அண்ட் எப்பப்போ எந்த ஒர்க் என்ன ஆர்டரில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸாக ஒரு 3 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். ஏன்னா அது வரைக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்றது கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஒர்க்கில் அதை ரீட் பண்ணுறது மூலமாக அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா, அது மூலமாக ஒரு என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் அந்த ஈவெண்ட்டையே ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுற விதமாக இவர் எழுதியிருந்தார். ஸோ ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ்னு கூட சில பேர் இவரை கூப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்துட்டு இவரோட அந்த ரைட்டிங்ஸ் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளும் அவரோட இயர்லி பீரியட் ரைட்டிங்ஸ். தென் மிடில் ஆஃப் த பீரியட் இந்த டாம்பி அண்ட் சன், டேவிட் காப்பர்ஃபீல்ட் அண்ட் பிளேக் ஹவுஸ், ஹார்ட் டைம்ஸ், லிட்டில் டாரெட் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே இவரோட மிடில் ஆஃப் த பீரியட். இதில் ஹார்ட் டைம்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். ஹார்ட் டைமாக இருக்கட்டும் இல்லை டேவிட் காப்பர்ஃபீல்டாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே மிடில் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறாரு. ஸோ தட் அந்த மக்களுக்காக இவர் எழுதணும் அப்படின்றது தான் இவரோட மோட்டோ. அதனாலே இவர் ஃபுல்லாக மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட சஃபரிங்ஸை ஹைலைட் பண்ணணும்னு மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. இதனாலேயே நிறைய அப்பர் கிளாஸ் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இவரோட ரைட்டிங் சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு இவர் மேலே எப்போவுமே ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரைட்டிங்ஸ் அப்படின்றது அப்பர் கிளாஸ் பீப்புளுக்காக மட்டும்தான் இருக்கணும், அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களோட லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு இவரோட ஒர்க்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அ டேல் ஆஃப் டூ சிட்டி 1859 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். ஓகேவா? லண்டன் அண்ட் பாரிஸ் இந்த 2 சிட்டிஸ்க்கும் நடுவில் நடந்த ஒரு இமோஷ்னல் அண்ட் ஆல்சோ மல்டிபிள் தீம்ஸ் இருக்கும். அந்த நாவல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ், மல்டிபிள் தீம்ஸ், மெயின் பிளாட், சப் பிளாட் அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸில் ஒரு லென்த்தியான நாவலாக எழுதியிருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல். ஸோ அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட இம்பாக்ட் இருக்கும். தென் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் இதுவுமே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2மே இவரோட மாஸ்டர் பீஸாக இருக்குது. தென் இவரோட ஃபைனல் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா ஆர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்,
த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ரோட். இந்த மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ரோட் அப்படின்றது வந்து அன்ஃபினிஷ்டு ஒர்க்காக தான் இருந்துச்சு. ஓகேவா? இவர் வந்துட்டு இதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலை. அதனாலேயே இந்த ஒர்க் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அன்ஃபினிஷ்டாகவே அது வந்து இருந்ததுனால அதை அப்போ அவரால் பப்ளிஷ் பண்ண முடியல. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் ட்ராவலாக். இவர் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போது ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா வெளியே போகணுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நேம் அண்ட் ஃபேம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவருக்கும் ஓரளவு அவர் ஒரு ரைட்டர் அப்படின்ற ரெகக்னேஷன் கிடச்சதுக்கப்புறமா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. தென் இவருக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும், பேசுகிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு அரேட்டர் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்றதுனால இவர் பிரிட்டன், யூஎஸ் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறாரு. ஸோ யூஎஸ் அமெரிக்காக்கெலாம் போகும்போது இவரை வந்து ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் இவரை ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவரை பேசும்போது ஒரு ஹியூஜ் க்ரௌட் அங்கே உடனே கேதர் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இவரோட அந்த டோனாக இருக்கட்டும், வே ஆஃப் ஸ்பீக்கிங் எல்லாமே அந்த பீப்புளை என்கேஜிங்காக வச்சுருக்கோம். அவங்க எல்லாருமே இவரை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நிக் நேம் கூட அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராவலாக் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ட்ராவல் பண்ண நிறைய இடங்களில் இவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அமெரிக்காவில் அமெரிக்கன் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவர் அமெரிக்கன் நோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க் எழுதுகிறார் 1842. தென் பிக்சர் ஆஃப் இட்டாலிக்கு அவர் போனார் இல்லையா? ஸோ அங்கே போகும்போது அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலை பார்த்து பிக்சர் ஆஃப் இட்டாலி அப்படின்ற ஒர்க் எழுதுகிறாரு. தென் ஒரு பாப்புலரான மேகசின் எடிட் பண்ணுறாரு, ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ் அண்ட் ஆல் தி இயர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற 2 மேகசின்ஸை வந்து அவர் எடிட் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ ஓரளவு அவரோட லைஃப் வந்து நல்லா செட்டில்ட் ஆகிட்டு அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரீச் அவருக்கு கிடச்சிட்டு, ஸோ தட் அவர் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே ஒரு வீடு வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கும். ஒரு ட்ரீம் ஹோம் ஒன்று இருந்திருக்கும். கட்ஸ் அப்படின்னு சொல்கிறவரோட ஹில் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும். அந்த வீட்டையும் அவர் வாங்குறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1869 அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸோ அதனால் அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. வெரி நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து June 9, 1870 இறந்து போகிறாரு. அப்போது அவருக்கு ஏஜ் 58. ஓகேவா? ஸோ அவரை வந்துட்டு வெஸ்ட்மினிஸ்டர் அபே அந்த பாய்ட்ஸ் கார்னரில் வந்துட்டு பரி பண்ணுறாங்க. ஸோ இதான் இவரோட லைஃப். இந்த லைஃப்பில் அவர் நிறைய பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் அவருக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறாங்க. இமோஷ்னலி அவர் கூட கனெக்ட் ஆகிறாங்க. அந்த மாதிரி கனெக்ட் ஆன ஒரு 5 கேரக்டர்ஸை வந்து அவரோட ஒர்க்கில் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஒர்க்ஸில் வந்து அவர் வேற ஒரு நேம், ஒரு ஃபிக்ஷனல் நேம் வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது யார் அப்படின்னா பாம்பே அண்ட் சன் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா? அந்த ஒர்க்கில் இவரோட காட்ஃபாதர்னா யார் அப்படின்னா யூஸ்வலி ரோமன் கேத்தலிக்ஸ் வந்துட்டு பேப்டிசம் கொடுப்பாங்க இல்லையா குழந்தைக்கு. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு காட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸை தவிர 2 பேர் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 பேர் கப்பலாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? கிறிஸ்டபர் அப்படின்ற பர்சனே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பர்சன் இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவரோட டாம்பே அண்ட் சன் அந்த ஒர்க்கில் வந்துட்டு பால் டாம்பே அப்படின்ற ஒரு கேரக்டரை அவரை மென்ஷன் பண்ணியிருப்பார். தென் இவங்க வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போது வந்து சார்ல்ஸ் டிக்கின்ஸ் மிஸ்ஸஸ் ராய்லன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடியோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பார். அப்படி இவர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது அந்த லேடி அதே டாம்பே அண்ட் சன்னில் வந்துட்டு மிஸ்ஸஸ் பிப்சின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இவருக்கு வந்து மரியா பேட்னல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேர்ள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பட் அவரோட ஃபேமிலி வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட அந்த லேடியோட ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தட் இவருக்கு இன்னமும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ தட் இவரால் அந்த கேரக்டர் மறக்க முடியாது. அவங்களோட ஞாபகமாக டேவிட் காப்பர்ஃபீல்டு அந்த ஒர்க்கில் வந்து டோரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டராக அந்த மரியாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இவரோட ஃபாதர் ஜான் டிக்கன்ஸ் இருக்கிறார் இல்லையா? அவரையும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இவரோட ஃபாதர் ஜான் டிக்கன்ஸ் இருக்கிறார் இல்லையா? அவரை வந்துட்டு டேவிட் காப்பர்ஃபீல்டு அந்த ஒர்க்லேயே மிஸ்டர் வில்கின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டராக மென்ஷன் பண்ணியிருப்பார். தென் லாஸ்ட்லி இவரோட ஒய்ஃபோட சிஸ்டர் மேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் இறந்து போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுவுமே இவருக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட கேரக்டரையும் த ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கில் வந்துட்டு லிட்டில் நெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட லைஃப்பில் அவருக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அவரோட ஒர்க்லேயும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ்னாலே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அண்ட் அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் நிறையவே இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்ஸ் அவர் எழுதின ஒர்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன்.
குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.